எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் செல்வமணி சார், அமீர் சார் அண்ட் உதயகுமார் சார், எவ்ரிபடி, பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும், இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் உங்கள் தேவயானி ராஜ்குமாரின் அன்பான வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம எடிட்டிங் அசோசியேஷன் வந்து எலெக்ஷன்ஸ் நடத்தி புது டீம் வந்திருக்குது. உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், புது டீமுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப எடிட்டிங்கிறது எல்லாம் சொல்லிட்டாங்க, இல்லாமல் முடியாது. எடிட்டர்ஸ் இல்லாமல் முடியாது. ஒரு சிறந்த டைரக்டர் வந்து ஒரு சிறந்த எடிட்டராகவும் இருக்கணும். இல்லைன்னா ஒரு சிறந்த எடிட்டர் வந்து ஒரு டைரக்டரை காப்பாற்றணும். ஒரு படத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறது தான் ஒரு எடிட்டர். ஸோ பெஸ்ட் எடிட்டர் இல்லைன்னா ஒரு பெஸ்ட் படம் வராது. கிளாப் பண்ணுங்க. டைரக்டரோட ஹார்ட்டோட துடிப்பு, ஹார்ட் பீட்டே ஒரு எடிட்டர் தான் நினைக்கிறேன். இஃப் த எடிட்டர் இஸ் த கிரியேட்டர் அண்ட் ஹீ இஸ் த விஷனரி, அது ஸ்க்ரீனில் கொண்டு வந்து எந்த அளவுக்கு கொண்டு வரணும், ஆடியன்ஸோட பல்ஸ் என்ன, ஆடியன்ஸ்க்கு எவ்வளோ தேவைப்படுது, கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் போர் ஆகிட்டு வெளியில் போயிடுவாங்களா, இல்லை அப்படியே உட்காந்து பார்ப்பாங்களான்னு தெரிஞ்சுட்டு இன்ச் பை இன்ச் மெஷர் பண்ணுறது, எவ்வளோ எம்எல், இப்போ ஒரு டாக்டர் ஒரு ஊசி போட்டாலும் எவ்வளோ எம்எல் நமக்கு கொடுக்கணும், இல்லை இன்னும் கூடி போனால் மயக்கம் வந்துடும், இல்லைன்னா நம்ம வந்து விழுந்துடுவோம், இல்லைன்னா மேலேயே போயிடுவோம் இல்லையா. அந்த அந்த எம்எல் கணக்கு இன்ச் பை இன்ச் கட் பண்ணக்கூடிய, இல்லை சொல்லுங்க சார், கரெக்டாக நான் சொல்கிறேன் இல்லையா. எந்த மருந்து இருந்தாலும் ஒரு டாக்டர் கொடுக்குற மாதிரி ஒரு எடிட்டருக்கு தெரியும் எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளோ ஆடியன்ஸ்க்கு பிடிக்கணும், எவ்வளோ பிடிக்காது, இதை கொடுத்தா போர் ஆயிடுவாங்களா, ஓடிடுவாங்களா, இல்லை அப்படியே உட்காந்து பார்ப்பாங்களான்னு அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு ஃபீல்டுன்னு சொன்னால் சினிமா உலகத்திலேயே ஐ திங்க் இட்ஸ் எடிட்டிங் ஃபர்ஸ்ட். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பாரதி ராஜா சார், த லெஜெண்ட் டைரக்டர் பாரதி ராஜா சாரோட எடிட்டிங் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் வந்து எடிட்டிங் ரூமில் போனால் அவர் மாதிரி கட் பண்ணுறது, சாங்ஸை ரெடி பண்ணுறது, அந்த எடிட்டிங் ஸ்டைல் இல்லையா சார், கரெக்டாக தான் சொல்கிறேன். ஸோ பாரதி ராஜா சாரோட அந்த எடிட்டிங் ஸ்டைல் யாரையும் எந்த டைரக்டரோட படத்தில் மறுபடியும் நம்மளால் பார்க்க முடியாது. அவரோட அந்த சாங்ஸோட அந்த கட்டிங் ஸ்டைல், அந்த பிக்சரைசேஷன், அந்த அழகு, அந்த எவ்வளோ ஷார்ட்ஸு கட் பண்ணி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவர் மாதிரி நான் நினைக்கிறேன். he is an excellent editor, excellent director. So to be a excellent director, I think he should have all the qualities of an editor, and more than that, அதுதான் அவர் தான் வந்து ஒரு ஆடியன்ஸோட ஹார்ட் பீட், ஒரு டைரக்டரோட ஹார்ட் பீட். ஆனாலும் கிளாமரு, ஷோ எல்லாமே எடுத்துகிட்டு போகிறது யார்? ஸ்டார்ஸ், டைரக்டர்ஸ். பணம் யார் எடுத்துகிட்டு போகிறது? இப்போ ஒரு மேடையில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் முதல்ல ஆர்டிஸ்ட் உட்காராங்க, டைரக்டர் உட்காராங்க, ப்ரொடியூசர் எங்கே உட்காருவார். ஆனால் எடிட்டர் எப்போவுமே அவர் தான் மெயின். ஆனால் எப்போவுமே பேக் சீட்டில் உட்காந்துட்டு சந்தோஷமாக ஒரு படத்தை ரெடி பண்ணி நமக்கு கையில் கொடுத்துட்டு அது ஆடியன்ஸை பார்த்துட்டு ஒரு பேக் ஸ்டேஜாக உட்காந்துட்டு சந்தோஷமாக ரசிக்கக்கூடிய எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாத ஒருத்தர்னா ஒரு எடிட்டர் தான். பட் he is the main man, he is the main person behind the cinema. ஆனால் எப்போவுமே ஒரு சாப்பாடு எல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டு ஒரு அம்மா கொடுப்பாங்கல்ல, ஆனாலும் சைடில் உட்காந்துட்டு எல்லாரும் ரசித்து பார்த்துட்டு எல்லாரும் சாப்பிட்றாங்களே ஹாப்பியாக, அந்த ஹாப்பினஸோடு இருக்கிறது எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாத ஒரு டெக்னீஷியன் சொன்னால் ஐ திங்க் இட்ஸ் அன் எடிட்டர். ஸோ இனிமேல் ஏதாவது ஃபங்க்ஷனு, மேடை, சினிமா ஏதாவது இது நிகழ்ச்சி நடந்தால் முதல்ல எடிட்டரை கூப்பிடுங்க, உட்கார வைங்க, அவரை பாராட்டுங்க. ஹீரோ, ஹீரோயின்ஸ், ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாம் நம்ம பாராட்டிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் பேக் ஸ்டேஜில் இருக்கிற ஒரு எடிட்டர், ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர், இந்த மாதிரி கேமராமேன்ஸ், இந்த மாதிரி இந்த டெக்னீஷியன்ஸை முதல்ல நம்ம பாராட்டணும். அண்ட் விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் டு த நியூ யூனியன். ஐ ஹோப் யூ டூ வண்டர்ஸ். புது ஜெனரேஷனுக்கு உருவாக்குங்க, புதிய டெக்னீஷியன்ஸை கொண்டு வந்துருங்க. அண்ட் ஐ திங்க் வி ஆர் த லாஸ்ட் ஜெனரேஷன் அந்த எடிட்டிங் டேபிள் எல்லாம் பார்த்தது. இப்போ அந்த எடிட்டிங் டேபிள் பிரசாத் லேபோட மியூசியமில் இருக்குது. என்னோட டாட்டர் எடிட்டிங் கற்றுக்கணுன்னா சொல்லிட்டு நான் வந்து காமிச்சேன். அந்த மியூசியம் எல்லாமே சுற்றி பார்த்தோம். ஸோ இது பழைய மஷின்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திஸ் திங். ஐ ஹோப் யூ ஹாவ் அ வண்டர்ஃபுல் ஜேர்னி. தேங்க்யூ.
வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் மேடையில் இருக்கும் பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து அம்மா ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் நடிகர் சங்கத்தோட எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி போர்டு மீட்டிங் அண்ட் எலெக்ஷன் நடந்திருந்தது கேரளாவில். ஸோ அங்கே இருந்த கொச்சியில், அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் அங்கே ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு அங்கே ஓட்டிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் ஃப்ளைட்டில் இங்கே சென்னையில் வந்தேன். ஸோ இன்னைக்கு இங்கே வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு பாலா மேனேஜர் அவர் தான் சொன்னேன். லைக் நீங்கள் வாங்க, நல்லா இருக்கும், ஏன்னா நீங்கள் இப்போ ப்ரொடக்ஷன் எல்லாம் ஆரம்பிக்கிற மாதிரி ஐடியா இருக்குது, ஆண்டர்பிரனராக இருக்கிறீங்க அப்படின்றது. என்னோட ஃபீல்டு இப்போ நான் ஒரு பிராண்ட் ஒன்று லான்ச் பண்ணேன், இன்னொரு ஆர்ட் ஸ்டுடியோ 1 year ஆச்சு. ஸோ எங்களுக்கும் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் ஒர்க் நிறைய இருக்கும். பொட்டிக் கான்செப்ட் தான், பட் இருந்தாலும் டைமுக்கு ஒரு எடிட்டர் கிடைக்கலன்னா எவ்வளோ சிக்கலாக இருக்கும், எவ்வளோ விஷயங்கள் வந்து டிலே ஆகும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் வந்து வெளியில் வரலைன்னா அது ஒரு எடிட்டர், நல்ல ஒரு டெக்னீஷியன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அண்ட் இன்னைக்கு வந்து சவுத் இந்தியன் எடிட்டர்ஸ் அசோசியேஷன் புதுசாக சார்ஜ் எடுத்திருக்கிற பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், செக்ரட்டரி, எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் டான் பாஸ்கோ சார் தெரியும், என்னோட அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் அவர் தான் எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சார் அப்பப்போ, ஏன்னா ஒரு எடிட்டரோட ஜாப்ன்றது வந்து ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கேப்டன் ஆஃப் த ஷிப் வந்து டைரக்டர், செகண்ட் கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொன்னீங்கன்னா எடிட்டர் சொல்லுவேன். ஏன்னா ஒரு நல்ல எடிட்டரோட கையில் ஒரு படம் வந்தாதான் அது ஆடியன்ஸுக்கு புரிகிற மாதிரி எடுத்துகிட்டு வர முடியும். இப்போ நம்ம வந்து நிறைய ஷூட்டிங்கில் கூட நிறைய ஃபர்ஸ்ட் சீனு, லாஸ்ட் சீனு, அப்புறம் மிடில் சீனு, அப்புறம் சம்மந்தம் இல்லாத சீன் A, சீன் 2, சீன் B கூட 2A, 2B அந்த மாதிரியெல்லாம் எடுத்துருவோம். அப்போது சம்டைம்ஸ் வந்து காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிவிட்டு டக்குன்னு வந்து எடுக்கும்போது கூட சில கண்டினியூட்டிஸ் எல்லாமே மிஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி டைலாக்ஸாக இருக்கட்டும், நம்ம ஸ்பாட்டில் ஒன்று சொல்லியிருக்கோம், ஆனால் டப்பிங் தியேட்டரில் வரும்போது சிலது வந்து சிங்காய் பேசுகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் எடிட்டிங் ரூமில் சவுண்ட் என்ஜினியரும் சீஃப் எடிட்டரும் தான் நம்மளை வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் எனக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு. நான் இப்போ RK செல்வமணி சாரும் எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு ஃபிசிக்கலான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கணும்னா அது எடிட்டர்ஸ் ரூம்ல இருந்தாதான் நமக்கு புரியும். ஒரு சினிமாவில் வந்து இவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் உழைச்சிருக்கேன், எவ்வளோ கஷ்டமா ஒரு படம் வெளியில வர்றதுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படின்றது அப்பதான் புரியும். ஸோ எனக்கும் வந்து ஆக்சுவலி இந்த ஸ்க்ரீன் பின்னாடி பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசை. நான் கூடிய சீக்கிரம் வந்து ஒரு ஃபிலிம் டெக்னாலஜி கோர்ஸ் படிக்கிறதுக்காக எந்த இடம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் தேடிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, எனக்கு இங்கே சென்னையில் நான் வரும்போது நான் இப்போ 10 years ஆயிடுச்சு. நிறைய பேசுறதுக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆர்டிஸ்ட் கிடையாது. பட் இருந்தாலும் எடிட்டர்ஸ்க்கான ஒரு இன்ஸ்டிடியூட் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நிறைய இப்போ வந்து ஃபாரின் டெக்னாலஜி நிறைய வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டே இருக்கு. அண்ட் AI அண்ட் டிஜிட்டல் டூல் நிறைய வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த டெக்னாலஜி சில பேருக்கு ஓல்டு பீப்புள், லைக் ஓல்டு ஜென்ரேஷன் பீப்புள் எல்லாருமே வந்து இன்னும் வந்து அப்கிரேட் ஆகாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த நியூ டெக்னாலஜி வந்து தெரியப்படுத்துறதுக்காக ஒரு எடிட்டர்ஸ் இன்ஸ்டியூட்டோ இல்லை ஒரு AVM மாதிரி முன்னாடி இருந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டூடியோ, ஆல் பேக்கேஜில் ஸ்டூடியோ வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது நான் ரொம்ப நாளாக யோசிச்சிருக்கேன். பட் அதுக்கான இது எனக்கு தெரியல, அது இது இந்த மேடையில் சொல்கிறதுக்கான ரைட்டு மொமெண்டா அப்படின்னு சொல்லலை. பட் எனக்கு ஃபீல் ஆயிருக்கு எல்லா டெக்னீஷியன்ஸும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி, எடிட்டர், போஸ்ட் ப்ரொடக்ஷன், டப்பிங், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற டெக்னீஷியன்ஸுக்கு மட்டும் ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு லேர்னிங் இன்ஸ்டிடியூஷன் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லிட்டேன். ஸோ இன்னைக்கு வந்து இங்கே வின் பண்ண எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லா நிர்வாகிகளுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் என்கிட்ட வந்து ரீசெண்டாக ஆதார் படம் நான் பண்ணிட்டு இருக்கும்போது ராம்நாத் சார் சொன்னாங்க, இனியா உங்கள்கிட்ட நான் ஒரு டைரக்டரை எதிர்பார்க்குறேன், நீங்கள் ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்கள் ஒரு படம் டைரக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு வாழ்த்திருக்காங்க. எனக்கு தெரியல அவர் என்னோட உள்ள வந்து என்ன பார்த்துருக்காங்க, என்ன திறமை பார்த்துருக்காங்கன்னு தெரியல. பட் சாரோட வேர்ட்ஸ் வந்து கோல்டன் வேர்ட்ஸ் ஆகட்டும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னைக்கு இங்கே வின் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ஃபன்நெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன்ல இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.